வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டிப்புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற இருந்துச்சு. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு யூடியூபர் இர்ஃபான், நம்ம எல்லாம் பப்ளிக்கான ஒரு ஃபிகரு, 39 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கார், சந்தாதாரர். அந்த அளவுக்கு மிக உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு யூடியூபர் இர்ஃபான்னு பேரு. என்ன போடுறார்? ஒண்ணும் கிடையாது. சாப்பாடு உணவு சம்பந்தப்பட்ட வகையில போட்டு இன்னைக்கு மக்கள் அவர்கள் பின்னால் போகக்கூடிய ஒரு சூழல். எதா இருந்தாலும் இர்ஃபான் போட்டாரா உடனே உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபாடு கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்கள் அவர் பின்னால் செல்லக்கூடிய ஒரு சூழல். 39 லட்சம் சப்ஸ்கிரைப்னா சாதாரண கிடையாது. எங்கப்பா எங்கேயோ போயிட்டாரு. அவர் கல்யாணம் பண்றார் போன வருஷம். ஆமா, அவருடைய மனைவி பேர் ஆலியான பேரு. அப்புறம் கர்ப்பமாகறாங்க. அப்புறம் ஒரு விசேஷத்தின் அடிப்படையில இல்ல திட்டமிட்டு செய்தாரா அப்படிங்கிறது தெரியல. துபாய்க்கு போறார். துபாய்க்கு போனவுடனே அங்க தன் மனைவி கர்ப்பமான விஷயத்துல என்ன குழந்தை அப்படிங்கிறத பாக்குறாரு. பார்த்த உடனே அது சம்பந்தப்பட்ட ஒரு குழந்தை என்னங்கிறது தெரியுது. அதாவது எங்க நீளம் அப்படி ப்ளூ கலர் ஆண் குழந்தை, பிங்க் கலர் பெண் குழந்தை, அந்த மாதிரி ஒரு விஷயம் தெரியும். அதுல வெளிநாட்டுல சகஜம், இந்தியாவில் தடை செய்யப்பட்ட ஒன்று. அது இந்தியாவில் ஆரம்பத்துல இருந்தது. நம்மால்தான் கள்ளிப்பாலை வச்சு கொள்றானே. பெண் குழந்தை பிறந்துச்சு உள்ள இருக்குது அப்படின்னா உடனே அபார்சனம் பண்ணிடுவான். வெளியே கள்ளிப்பாலை இல்லையா, நெல்லை போட்டு இதோட பண்ணி விட்டுறானுங்க. அது அந்த தேனி மாவட்டம், உசிலம்பட்டி, அந்த மதுரை அப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்னைக்கே நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்திய அரசியல் அப்புறம் நம்ம அரசாங்கம் எப்படி விடுமா? அதனால தடை சட்டம் போட்டாங்க. பாலின தேர்வு தடை சட்டம் போட்டு அதை ஸ்டாப் பண்ணி வச்சிட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி எந்த ஒரு ஆஸ்பத்திரியா இருந்தாலும் சரி, எந்த ஸ்கேன் சென்டரா இருந்தாலும் சரி, ஆமா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஆமா, கர்ப்பத்தில் இருப்பது ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உடனே சீல் வச்சிருவாங்க. ஆமா, அந்த ஸ்கேன் சென்டருக்கு சீல் 3 to 7 years நிரூபிக்கப்பட்டால் 7 வருஷம் சிறைக்கு அவன் தண்டனை. ஆமா, இல்லைன்னா நம்மால் பெண் குழந்தை ஏத்துக்க மாட்டோம். அப்படி ஒரு மனோநிலை நம்ம இன்னைக்கு இருந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கோம். அதுல பெண்கள் தான் முக்கியத்துவம். ஆமா, ஆண்களாவது பெண் குழந்தை வேணும்னு கேட்கலாம். ஆனா பெண்கள் அப்படி எங்களை ஆண் குழந்தை தான் வேணும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி பெண்களே இருக்கக்கூடிய சமயத்துல அப்புறம் பெண் இனம் எவ்வாறு தழைக்கும்? அப்ப அது சதவீதம் குறையக்கூடிய சமயத்துல நம்முடைய இந்திய அரசாங்கம் என்ன பண்ணா, சட்டப்படி ஒரு நடவடிக்கை எடுத்து அதை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. முடிஞ்சு போச்சு. ஆமா, அதன் அடிப்படையில் இந்தியாவெல்லாம் பார்க்க முடியாது. ஆமா, அதற்காக திட்டமிட்டு இர்ஃபான் துபாய் போனாரா அப்படிங்கிறது தெரியல. பொதுவாக வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷம் கொண்டாடுவாங்க. நம்ம ஊர்ல இந்த வளைய காப்பு கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா? வளைய காப்பு 70 மந்த்ல வளைய காப்பு கொண்டாடுவாங்க. அது மாதிரி அங்க ஜென்டர் ரெவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா மாதிரி கொண்டாடுவாங்க. நம்ம என்ன அப்படிங்கிறது, ஆணா பெண்ணா அப்படிங்கிறது தெரிஞ்சுது அப்படின்னா அதன் அடிப்படையில் நண்பர்களோட கொண்டாடி இந்த மாதிரி பெண் குழந்தை இல்லை ஆண் குழந்தை அப்படிங்கிற அவர்களுக்கு வெளிப்படையாக தெரிவிப்பதற்காக கொண்டாடப்படக்கூடிய விஷயம் தான் ஜென்டர் ரெவில் அப்படிங்கிற ஒரு விழா. அந்த விழாவை இவர் நடத்துறார். இர்ஃபான் துபாயில நடத்துறார். யூடியூபர் நடத்துறவர் அதோட நிப்பாட்டி தான் பரவாயில்ல. அதை எதாச்சும் யூடியூப்ல போடுற 39 சப்ஸ்கிரைபர் இல்லையா, அதனால 39 லட்சம் சப்ஸ்கிரைபர் இல்லையா, அதனால 39 லட்சம் பேருக்கு அது போய் பாஸ் ஆன உடனே அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா போயிடுச்சு. இந்திய நாட்டில் பிறந்து அவர் துபாயில அந்த ஜென்டல் ரிவல் அப்படிங்கிற அந்த விழாவை கொண்டாடுறாரு. ரைட்டு, ஓகே. இருந்தாலும் இந்தியன் தான் அப்படிங்கிற மறந்து விட்டார். ஏன்னா அந்த வீடியோ வைரல் ஆகுது, இந்தியாவுக்கும் வருது. வந்த உடனே அதை என்னங்கிறத அவர் கொண்டாடியதால இன்னைக்கு ஒரு சட்டப்படியான ஒரு நடவடிக்கை அவர் மீது பாயக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. உடனே பார்த்தாரு. அது சம்பந்தமா சுகாதாரத்துறை உடனே டக்குன்னு நடவடிக்கை எடுத்து அது போலீஸ் சம்பந்தப்பட்ட வகையில் அரெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அவங்க பரிந்துரை பண்ணிடுறாங்க. உடனே என்ன பண்றாரு, இர்ஃபானுங்கிறவர் வீடியோவை நீக்கிறார். ஆமா, நீக்கிறார். இந்தியர் அப்படிங்கிற மருந்து அவர் போடுறார். ஆனால் ஒன்று,
தன் மனைவி ஆலியாவுடைய கர்ப்பத்தில் இருப்பது ஆணா பெண்ணா என்பதை பார்த்தது இந்தியாவில் இல்லை, துபாயில பார்த்திருக்காரு. ஆமா, அது ஒரு விஷயம் இருக்கு. அதன் அடிப்படையில வந்து இப்ப இந்தியாவுக்கு ஒரு வரக்கூடிய சூழ்நிலை இந்திய அரசாங்கம் என்ன தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. இந்தியாவில் பார்த்துருந்தா 3 to 7 இயர்ஸ் சிறை தண்டனை, அதுல மாற்று கருத்தே கிடையாது. எந்த சென்டர் சொன்னாங்களோ அவங்கள செயல வச்சிருவாங்க. ஆனால் பார்த்தது துபாய் அப்படிங்கும் போதுல இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வந்து காவல்துறை, மற்றபடி நீதித்துறை இவங்கெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. ஆமா, இல்லாவிட்டால் வந்து பெண் குழந்தை சதவீதம் ரொம்ப குறைஞ்சிரும். ஆமா, ஆண் குழந்தை எல்லாமே ஆண் குழந்தையா இருந்தா அப்புறம் ஆண் குழந்தைகளுக்கு துணைன்னு ஒண்ணு வேணுமா இல்லையா? இல்லை, இது உண்மையிலே வந்து வெளிநாட்டில் வந்து அது அனுமதிக்கப்பட்டது, இந்தியாவில் தடை செய்யப்பட்டது. அவர் எதேச்சையாக வெளியிட்டார். ஆமாம், எல்லா வீடியோ எதேச்சையா வெளியிட்டு இருக்கிறாரு, இல்ல திட்டமிட்டு வெளியிட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. சும்மா சாதாரணமா ஒரு இயல்பாக வெளியிடக்கூடிய சமயத்துல தன் மனைவின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண் அப்படிங்கிற மாதிரி ஒரு விடக்கூடிய சமயத்துல அது கொண்டாடக்கூடிய சமயத்தை ஜெண்டர் ரிவீல் அப்படிங்கிற விழாவாக கொண்டாடக்கூடிய சமயத்துல, நம்ம ஊர்ல கொண்டாடுற மாதிரி வளைய காப்பா அந்த மாதிரி கொண்டாடக்கூடிய சமயத்துல அந்த வீடியோ போடக்கூடிய சமயத்தை இன்னைக்கு பிரச்சனையாகி நின்றுட்டு இருக்கிறேன். ரைட், இருக்கட்டும். அதாவது இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் நடக்கக்கூடிய விஷயம். இதன் அடிப்படையில பாலினம் என்னங்கிறது தெரிஞ்சு போயிடும். தெரிஞ்சது அப்படின்னா அப்புறம் நம்மளால வந்து எல்லாம் எடுத்துருவோம். அப்படிங்கிறனால நம்ம நாட்டில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட மற்றபடி வந்து பாலினத்தை தேர்வு தடை சட்டத்தை மீறியதான வந்து ஒரு குறிப்பானை வந்து இர்ஃபானுக்கு சுகாதாரத்துறை அமைச்சிருக்கு. மற்றபடி யூடியூபுக்கும் சொல்லிட்டாங்க, இந்தியா அந்த வீடியோவை தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியாவிலிருந்து வரக்கூடிய சமயத்தை தான் செய்ய முடியும். பட் இர்ஃபான் எதன் அடிப்படையில் போட்டார் அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி. இருந்தாலுமே கூட நான் சொல்லக்கூடிய விஷயம், இதையெல்லாம் கொண்டாட வேண்டுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு நம்ம வரணும். பாருங்க, ஒரு வாரத்துக்கு முன்னால கர்ப்பிணிகள் ஃபேஷன் ஷோ, நம்ம இதையும் வந்து கவர்மெண்ட் வந்து அரசு வந்து ஒரு கவனத்துக்கு கொண்டு வரணும். கர்ப்பிணிகள் ஃபேஷன் ஷோ இப்ப அங்க நடக்குது வெளிநாட்டில், ஜெண்டர் ரிவீல் அப்படின்னு. நம்ம ஊர்ல வளையக்காப்பு நடக்குது, அது காமன். உள்ள இருக்கக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணாங்கிறது தெரியாது. அதே மாதிரி வந்து கர்ப்பிணிகள் ஃபேஷன் ஷோவிலே ஆணா பெண்ணாங்கிறது தெரியாது. வளையக்காப்பு என்பது நம்முடைய கலாச்சாரத்தின் பண்பாட்டின் வெளிப்பாடு, தமிழ் கலாச்சாரம், மற்றபடி வந்து நம்ம திராவிட பண்பாட்டின் வெளிப்பாடு. அது கொண்டாடுறாங்க. அதுல வளையக்காப்பு போடக்கூடிய சமயத்துல அந்த வளையனுடைய சவுண்டு சத்தம் வரக்கூடிய சமயத்தை என்ன ஆகுது, குழந்தை வந்து நடனம் ஆடும், அசைவு கொடுக்கும். அதற்காக அது எல்லாமே நம்மளால ஒண்ணு செஞ்சாரு அப்படின்னா, சொல்லி வச்சா அப்படின்னா அது ஒரு விஷயம் இருக்கும். நம்ம ஒரு விஷயம் இருக்கும் விஞ்ஞானத்தின் அடிப்படையில. ஓகே, பண்றாங்க. ஆனா கர்ப்பிணிகள் ஷோல என்ன இருக்கு? ஏதாவது பரவாயில்ல. விவாகரத்தை கொண்டாடக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்தியா மிக கேவலமான ஒரு சூழல்ல போயிட்டு பல நடிகர் கொண்டாடுறாங்க, காதலிக்கிறாங்க, கர்ப்பம் ஆகிறாங்கன்னா கர்ப்பம் அது அப்புறம் ஒரு 4 வருஷம் 2 வருஷம் இருக்கிறாங்க. உடனே நான் குறிப்பிட்ட இவரை விவாகரத்தை செய்து விட்டேன் எக்ஸ் பதிவேற்றத்தை போட்டு விவாகரத்தை கொண்டாடுறாங்க. பாருங்க, அது சம்பந்தமாக நாங்கள் வீடியோ போட்டுப்போம், பாருங்க. அதே மாதிரி இன்னொரு கலாச்சாரம் போயிட்டு சிங்கிள் மதர் கலாச்சாரமா பாருங்க. சிங்கிள் மதர் விவாகரத்து, என் புருஷனை நான் விவாகரத்து பண்ணிட்டேன் முடிஞ்சுப்பா, அதை வந்து வேறு விதமாக சொல்லுவோம் சிங்கிள் மதர் கலாச்சாரம். இன்னும் சில இடங்கள்ல வந்து ஒற்றை பெற்றோர் கலாச்சாரம், அதுவும் இன்னைக்கு இந்தியாவில் போயிட்டு. இதெல்லாம் வந்து நம்ம சுகாதாரத்துறை, மற்றபடி வந்து இந்திய அரசெல்லாம் வந்து கவனத்துக்கு கொண்டு மக்களுக்கு அறிவுரை சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதான் இந்த வீடியோட ஒரு முக்கிய அம்சம். அறிவுரை எடுத்து சொல்லுங்க. அதாவது வந்து கொண்டாடுறதா, ஒரு குழந்தை பிறந்தா கொண்டாடலாம், ஒரு பெண் வயசுக்கு வந்ததை கொண்டாடலாம், வளையக்காப்பை கொண்டாடலாம். அதை விட்டு போட்டு கர்ப்பிணிகள் ஷோ, விவாகரத்தை கொண்டாடுவது, சிங்கிள் மத கலாச்சாரத்தை கொண்டாடுவது, சிங்கிள் பெற்றோர் கலாச்சாரம் அப்படின்னு பெருமையாக பேசுவது. இப்ப அதே மாதிரி ஜெண்டர் ரிவீல் வெளிநாட்டுல, இந்தியாவில் நாட்டு அளவோடு, பட் இருந்தாலுமே வந்து அது இந்தியாவில் பரவக்கூடிய சமயத்துல இதாண்டா சாகர் ஒவ்வொரு நாள் என்ன பண்றான், துபாய்க்கு போய் என்ன குழந்தைன்னு பார்த்து அங்க ஒரு அபார்சம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இவனா உருவாக்கிட்டான்னு வைங்க. தவறு தானே, இது ஒரு தவறான ஒரு வழிகாட்டு தான். இருந்தாலும் அவர் எடுத்தது துபாயில தான். அப்படி ஒரு பாயிண்ட் இருக்கிறதுனால காவல்துறை, நீதித்துறை என்ன முடிவெடுக்க போறாங்களோ தெரியல. அது எந்த சட்டத்தின் வெளிப்பாடுங்கிறது ரொம்ப குழப்பமா இருந்துட்டு இருக்கு. இந்தியாவை தான் பிரச்சனை இல்லை. ஆமா,
காட்டி கொடுத்த ஸ்கேன் சென்டரும் இவருக்கும் வந்து சட்டப்படியான தண்டனை வந்துடும். மற்றபடி துபாயில பார்த்ததுனால என்ன அப்படிங்கிறது ஒரு சட்டத்தின் வெளிப்பாடு இன்னும் குழப்பமா இருந்துட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டாடக்கூடாது. உள்ள இருக்கிறது ஆணா பெண்ணா அப்படிங்கிறத கொண்டாடக்கூடிய அளவுக்கு உலகத்துல பல நாடுகள்ல இருக்கு. இந்தியாவை தவிர எல்லா நாடுகளும் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு இந்தியர்கள் வெளிநாடு சென்று கொண்டாடக்கூடிய அளவுக்கு ஒரு கலாச்சாரம் பரவிடுச்சு வைங்க. கட்டாம என்ன பண்ணுவான், இதுக்குன்னு ஒரு 5-6 மாசம் கர்ப்பிணியை கொண்டு போய் 3 மாசம் கர்ப்பிணியை கொண்டு போய் அங்கே போய் கொண்டாடிட்டு திருப்பி அவன் பாட்டு பிளைட் ஏறி வந்துட்டான்னு வைங்க. அதுவும் தவறான கலாச்சாரம் தானே. ஆமா, அதுவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். அதே போல சுகாதாரத்துறை இதற்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. இந்த கர்ப்பிணி ஷோ 2 வாரத்துக்கு முன்னாள் அதுக்கு ஒரு விளக்கம் கேளுங்க. ஆமா, அதில் நடிகை அமலாபால் வந்து கலந்துருக்காங்க. ஆமா, அது எதன் அடிப்படை, விளம்பரத்தின் அடிப்படையா, மற்றபடி வந்து அந்த அம்மாவுக்கு கர்ப்பமா இருக்கிறாங்க அதன் அடிப்படையா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஓவர். அதே மாதிரி விவாகரத்தை கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட நடிகைகளுக்கும் பெண்களுக்கும் வந்து சுகாதாரத்துறை மற்றபடி மனித உரிமை ஆணையமெல்லாம் வந்து அறிவுரை கொண்ட செய்யலாம். ஒரு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறதா அப்புறம் இருந்தாலுமே கூட மற்றபடி அதுக்கெல்லாம் அறிவுரை சொல்ற நல்ல விஷயம் தான். அதே மாதிரி சிங்கிள் மதர் கலாச்சாரம். ஆமா, டைவர்ஸ் பண்ணியா போயிட்டே அதுல சிங்கிள் மதர் கலாச்சாரம். அப்புறம் என்ன ஒற்றை பெற்றோர் கலாச்சாரம். இதெல்லாம் தவறு. இதெல்லாம் வந்து இன்றைய பெண்கள் திருந்த வேண்டும். குறிப்பா ஆமா, பெண்கள் திருந்த வேண்டும். இது பெண் மகளிர் ஆணையம் இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து கவுன்சிலிங் கொடுங்க. நல்ல விஷயம் தான், கவுன்சிலிங் கொடுக்கலாம், நல்ல விஷயம். இதாவது பரவாயில்ல. ஆமா, இதெல்லாம் வந்து பேசணும். இது சம்பந்தமா பலவிதமா பேசணும். பேசினா தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். இதாவது பரவாயில்ல சொல்ல வந்து என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு பஞ்சாயத்துல வந்து நான் வந்து ஒரு அட்வைஸ் மாதிரி பேசுறேன். ஆமா, அட்வைஸ் மாதிரி. ஆமா, அது குறிப்பாக போது நபிகள் நாயகம் அவங்கள பத்திய ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து பேசுறேன். அவங்க வந்து உலக தூதர், இறை தூதர், மற்றபடி வந்து மிக அற்புதமான வரலாற்று நாயகர். ஆமா, அதன் அடிப்படையில் இயேசுநாதர் அப்படித்தான். இயேசுநாதர், சிக்மன் ஃப்ராய்ட்ஸ் அவர் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, மற்றபடி சாக்ரட்டிஸ் ஃபாதர் ஆஃப் பிலாசபி இதெல்லாம் இருக்காங்க. அதன் அடிப்படையில் வந்து நபிகள் நாயகத்தை பத்தி ஒரு பஞ்சாயத்துல வந்து பேசுங்க. அதுல ஒரு முட்டா பைய கேட்கறேன், நபிகள் நாயகத்தை பத்தி பேசாதீங்க அப்படிங்கிறான். பேசணும். இந்த மாதிரி மிகப்பெரிய பெரியவர்களை பத்தி பேசுறப்ப தான் நமக்கு அறிவு வரும். அவங்களாம் அன்னைக்கே வந்து பெண் குழந்தைகளை கொல்லாதீங்கன்னு சொன்னவங்க நபிகள் நாயகம். தெரியுமா அவங்களுக்கு? நபிகள் நாயகம் மிகப்பெரிய புரட்சியை பண்ணியிருக்காங்க. ஆமா, பெண் சிசுக்களை கொல்லாதீர்கள் அப்படின்னு இருக்காங்க. அதன் அடிப்படையில் இருந்தது இந்திய நம்ம பாலின தேர்வு தடை சட்டம் அப்படின்னு நான் பகிரங்கமா சொல்லுவேன். உண்மையிலே நல்ல விஷயம் தான். அது மாதிரி பெரியோர்கள கருத்துல நம்ம சொல்லக்கூடிய சமயத்தில் கூட இது மாற வாய்ப்பு இருக்கு. விவகாரத்தை கொண்டாடாமல் இருப்பது, பாலினத்தை தேர்வு செய்யாமல் இருப்பது, மற்றபடி வந்து சிங்கிள் மத கலாச்சாரத்தை கொண்டாடாமல் இருப்பது, அப்புறம் ஜெண்டர் ரிவில் அப்படிங்கிறத கொண்டாடாமல் இருப்பது சொல்லணும். சிக்மன் ஃப்ராய்ட், மற்றபடி சாக்ரட்டிஸ், மற்ற இயேசுநாதர் எல்லாம் விட நபிகள் நாயகம் வந்து ரொம்ப ஒரு 2 படி 3 படி ஏறி போய் பெண் சிசுக்களை கொள்ளாதீர்கள் அப்படி பெண்களுக்கு ஆதரவா பேசியிருக்காரு. ஆமா, பெண்களுக்கு சொத்துல சம உரிமை கொடுத்தவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அற்புதமான ஒரு புனிதர் அவர். அவரை பத்தி ஒரு பஞ்சாயத்துல பேசுறீங்க, ஒரு முட்டா பைய சொல்றான் முகமது நபியை பத்தி பேசாதீங்க அப்படின்னு. பேசினா தானே கருத்துக்கள் போறாங்க. பேசாதனால இதெல்லாம் வருது. ஜெண்டர் ரிவில் வருது, அப்புறம் கர்ப்பிணி ஃபேஷன் ஷோ வருது, விவாகரத்தை கொண்டாடக்கூடிய எண்ணங்கள் பல பெண்களுக்கு வருது, சிங்கிள் மதர் கலாச்சாரத்தை கொண்டாடக்கூடிய எண்ணங்கள் பல பெண்களுக்கு வருது. பெண்கள் முதல்ல திருந்தணும். அதனால வந்து நபிகள் நாயகம் அவங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபிகளை இஸ்லாமிய இறை தூதருடைய அவருடைய கருத்துக்களை பரப்பணும். ஆமா, சில முட்டாப்பையெல்லாம் வந்து பேசாதே சொல்றான்னா அப்புறம் அவனை போல ஒரு பைத்தியக்கார இந்த உலகத்தில் எப்படி இருப்பான்? சொல்லணும்னாத்தான் இந்த மாதிரி கலாச்சாரம் ஒழிக்கப்படுங்க. நம்ம ஜெண்டர் ரிவில் மற்ற சொன்ன பாருங்க, திருப்பி அதவே சொல்லக்கூடிய சூழல் ஏற்படுது கட்டாயமா. அதனால வந்து பெரியோர்களை பத்தி நிறைய பேசுங்க. பல பெண்கள் மகளிர் ஆணையம் வந்து இதை எடுத்து சொல்லுங்க. நபிகள் நாயகம் அப்படி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, இயேசுநாதர் அப்படி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க.
விவேகானந்தர் அப்படி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சன் அப்படி எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, புத்தர் அப்படி எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆமா, தெய்வீகத்தின் அடிப்படையில் சொல்லக்கூடிய கருத்துக்களை வந்து கட்டாயமா மனுஷன் ஏத்து. ஏன்னா மனிதன் வந்து பயந்தம், ஆண்டவன்னா பயந்துருவான், போலீஸ்னா பயப்பட மாட்டான். ஆமா, அந்த மாதிரிலாம் விஷயம் இருக்கு. இதவே எடுத்துக்கலாம். அம்மா அப்படின்னா பயப்படுவான், அம்மைன்னா பயப்பட மாட்டான். அதனால நம்மளால என்ன பண்றோம், அம்மா வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த அம்மை நோக்கி விட்ட அப்படியே வேப்படை எடுத்து நம்மளால அப்படியே கொண்டு போயிட்டு இல்லைன்னு வச்சு ஊரெல்லாம் பரப்பிடுவான். அதனால வந்து பல பெரியோர்கள், வரலாற்று நாயகர்கள், குறிப்பாக நபிகள் நாயகம் போன்றவர்களை பற்றி எடுத்து பேசுங்க. பல பேச 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 இப்படிப்பட்ட பெண் சிசு கொலைகள் குறையும். ஆமா, அதே நேரத்தில் பாலின தேர்வு தடை சட்டம் தூக்கி நிறுத்தப்படும் இந்தியாவில் அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.